வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்த்து களத்தில் எம்எல்ஏக்கள் சுமார் 20 பேர் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து புதிதாக சசிகலாவின் பக்கம் சென்றுள்ளனர். அதிமுகவிற்குள் சசிகலாவின் சேவை கட்டாயம் தேவை. அதிமுகவை பொறுத்தளவிற்கு எடப்பாடி பழனிசாமியை நம்பினால் இனி நடுத்தெருவில்தான் நிற்க வேண்டும். அதிமுகவின் முக்கியமான 35% மூத்த நிர்வாகிகள் கூண்டோடு தாவேகாவின் பக்கம் சென்று விட்டார்கள். மக்கள் எடப்பாடி பழனிசாமியை புறக்கணித்து விட்டார்கள். எடப்பாடி பழனிசாமியின் செயல்பாடுகள் பிடிக்காத காரணத்தினால் நிர்வாகிகள் அனைவரும் கூண்டோடு ராஜினாமா செய்து தாவேகாவின் பக்கமும் திமுகவின் பக்கமும் படையெடுத்து செல்லக்கூடிய நிகழ்வுகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்ல, திமுகவில் இருக்கக்கூடிய ஓபிஎஸ் அவர்களது அன்றைய பேச்சுக்கள் இப்பொழுது வைரலாக பரவி வருகிறது. எடப்பாடி பழனிசாமியின் செயல்பாடுகள் தவறாக இருக்கிறது. அவரை நம்பி செயல்பட்டால் நிர்வாகிகள் தோல்வியைதான் தழுவார்கள், எதிர்க்கட்சி அந்தஸ்தையும் இழப்பார்கள் என்பதை அன்றைக்கு ஓபிஎஸ் அவர்கள் கூறினார். ஆனால் இப்பொழுது அது ஒவ்வொன்றாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. மக்கள் அனைவரும் எடப்பாடி பழனிசாமியை புறக்கணிப்பதோடு அதிமுகவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒவ்வொன்றையும் தற்பொழுது வெளியிட்டு வருகிறார்கள். பலரும் ராஜினாமா செய்து தாவேகாவில் இணைவதோடு சிலர் ராஜினாமா செய்து அரசியலில் இருந்து விலகுவதாகவும் தெரிவித்துள்ளனர். இதற்கு எல்லாம் யார் காரணம்? எடப்பாடி பழனிசாமியின் சுயநலம் மட்டும்தான் இதற்கு காரணம். அதிமுகவில் சசிகலாவை தேடி 20 எம்எல்ஏக்கள் தற்பொழுது படையெடுத்துள்ளனர். பல்வேறு குழப்பங்களுக்கு மத்தியில் இந்த முடிவானது வரவேற்கக்கூடியதுதான். அதிமுகவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு மத்தியில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயல்பாடுகள் தற்பொழுது தோல்வியை நோக்கி மட்டும்தான் சென்று கொண்டிருக்கிறது. மக்களின் வரவேற்புகளும் தற்பொழுது மிகப்பெரிய அளவிலான சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடருவதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் கூறி வருகிறார்கள். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எடப்பாடி பழனிசாமியின் செயல்பாடுகளை சுட்டிக்காட்டி மக்கள் அனைவரும் எதிர்ப்புகளை தெரிவிக்கக்கூடிய வகையில் அதிமுகவில் சசிகலாவின் வருகை வேண்டும் என்று அவரது வீட்டிலேயே தற்பொழுது முகாமிட்டுள்ளனர். சசிகலாவின் அரசியல் பயணம் முடிந்துவிடக்கூடாது, அவரது கட்சியை அதிமுகவில் இணைத்து மக்களுக்கான சேவைகளை செய்ய வேண்டும் என்று 20 எம்எல்ஏக்கள் அந்தர்பல்ட்டி அடித்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நண்பர்களை, எம்எல்ஏக்களது முடிவு சரியா தவறா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.